ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல்லே ஆர்டி, எஃப்டி வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். ஸோ ஈஸியாகவே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த வீடியோவை நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பட் இதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னால் வந்து போட முடியல. ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து யோனோ ஆப்பில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டி எப்படி ஆன்லைன்லேயே வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, எஃப்டி எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் மொபைலை மட்டும் ரொட்டேட் பண்ணி ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்கிட்ட எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எஸ்பிஐயில் எப்படி ஆர்டி, எஃப்டி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தாலும், ஐசிஐசிஐ, கோட்டக்கு, நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சேம் ப்ராசஸ் தான் வந்து இருக்கும். என்னென்ன கிளிக் பண்ணணும், என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து போதும். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 ருபீஸை வந்து ஆர்டி வந்து போட்டு ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து போட்டுக்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எல்லா ஸ்டெப்புமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இங்கே அந்த யோனோ எஸ்பிஐ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து எஸ்பிஐயோட ஆப்பு, ஆன்லைன் ஆப்பு. ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கணும். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுருக்கணும். நான் லாகின் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக ஆர்டிஎஃப்டி மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு நான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணால் அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய நேம் போட்டுட்டு என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விசிபிளாக ஆகாது. ஸோ எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா இதில் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வரணும். ஸோ யூபிஐ பேமெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோனு, டெபாசிட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப், என்பிஎஸ் இது ரெண்டுமே வந்து இருக்குது. இதெல்லாம் கூட இதில் ஆன்லைன்லேயே நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நான் வேணால் அப்புறம் வந்து ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ இப்போ ஆர்டிஎஃப்டி மட்டும் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டெபாசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ரெக்கரிங் டெபாசிட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே என்ன வந்து ஓப்பன் பண்ணணும்னு கேட்குது. ஸோ ரெக்கரிங் டெபாசிட்னு திருப்பி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் டெபிட் அக்கௌண்ட்டில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்டர் த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ மினிமம் அமௌண்ட்டு வந்து 100 ருபீஸு. 100 ருபீஸ்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் போடலாம். நான் ஒரு 1000 ருபீஸோட ஆர்டியை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்டர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில் 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் போட்டால் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம். ஸோ 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா 6.25%, 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா 6.4%, 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா 6.3%, 5 இயர்ஸ் மேலேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஆர்டி போடலாம். ஆர்டியோட மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 10 இயர்ஸ் தான். ஸோ 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து போட முடியாது. அந்த 10 இயர்ஸ் வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா 6.05% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 2 இயர்ஸ் டு 3 இயர்ஸ்க்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷனில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் உங்களுக்கு 1 இயர் வேணுன்னா 1 இயர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 2 இயர்ஸ்னு கொடுத்தோன்னே இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ண டேட்லேருந்து கரெக்டாக 2 இயர்ஸ் வந்து போட்டுட்டு காட்டுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அங்கே இருந்தது 6.40% வந்து வந்திருக்கு. மெச்சூரிட்டி டேட்டு 27 May 2028 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம 2 இயர்ஸ்னு கொடுத்ததுனால ஒரு வருஷத்துக்கு 12. ஸோ 2 வருஷத்துக்கு 24 இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். இதில் நீங்கள் மந்த் ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணலாம். இப்போ நான் 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அங்கே இருக்க டேட்டு எல்லாமே வந்து மாறுது பாருங்கள். இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து 24 இருந்தது 27 மாறிடுச்சு. மெச்சூரிட்டியில் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ 2 இயர்ஸ் 6 மந்த்ஸ்னு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். 2 இயர்ஸ் 5 மந்த்ஸ்னு கூட கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதில் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த 2 இயர்ஸ் 11 மந்த் அப்படின்னு போடுறதுக்கு தான் வந்து மேக்ஸிமமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் எஸ்பிஐ வந்து பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயர்ஸ் மந்த்தை வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கான ஆர்டியை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
இப்போ 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்கேன். அதை கொடுக்கும்போது 6.4% வந்து காட்டுது. இந்த இதை வந்து 0 பண்ணிவிட்டு இயரை வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகி 6.3%ஆக வந்து மாறிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கிராஸ் செக்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்கள் ஆப்பில் எதுக்கு வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு மோஸ்ட்லி வந்து ஆர்டி வந்து போட ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் ஃபீஸ் போடுறீங்க அப்படின்னா வந்து 1 இயர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே இருக்க 3 இயர்ஸை வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.4% வந்து வந்துருச்சு. மெச்சூரிட்டி டேட்டும் இப்போ 2026 மேல நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 2028 மே, இதே 27th டேட் வந்து காட்டுது. இன்ஸ்டால்மெண்ட் வந்து 24. ஓகேங்களா? அந்த மேலே இன்ஸ்டால்மெண்ட் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதத்தில் எந்த தேதி அப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் டெபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ நான் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 5th அன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி வரும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இந்த 1000 ரூபாய் வந்து டெபிட் ஆகிடும். இதை நீங்கள் வந்து உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 10 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னைக்கு சேலரி வரும், இல்லை உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், எப்போ அமௌண்ட் இருக்கும், அதெல்லாம் பொறுத்து நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 20ஆம் தேதி கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்து இல்லை. ஸோ நம்ம பட்ஜெட்டில் மிச்சம் பண்ணுறத கூட மந்த் எண்டில் ஆர்டியாக இதில் சேவ் பண்ணுறது கூட நீங்கள் டேட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 10th அன்னைக்கு வந்து டெபிட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜூன் 10th, ஜூலை 10th, ஆகஸ்ட் 10th இந்த மாதிரி 10th அன்னைக்கு வந்து கரெக்டாக அமௌண்ட்டை வந்து இது வந்து டெபிட் பண்ணிக்கும். 2 வருஷம் அந்த 24 இன்ஸ்டால்மெண்ட் வந்து முடிகிற வரைக்கும். ஸோ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே மேலே வந்து என்ன கேட்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டில் அட் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் எஃப்டி போட்டிங்க அப்படின்னா குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஆர்டியில் நமக்கு கடைசியில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியாக நம்மளோட பிரின்சிபலோட சேர்த்து வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே கீழே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ என்ன கொடுக்குது அப்படின்னா கிரெடிட் டு அக்கௌண்ட்டா இல்லை கன்வெர்ட் டு எஃப்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. கிரெடிட் டு அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த அமௌண்ட் வந்து வேணாம், இதை நான் அப்படியே வந்து ஃபியூச்சர் சேவிங்ஸுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் டு எஃப்டியாக வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தே வந்து ஒரு எஃப்டியாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து கிரெடிட் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மேலே அது அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் கிரெடிட் டு அக்கௌண்ட்டுன்னு வந்துருச்சு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து 24 மாதம் வந்து பே பண்ணுவோம். 24,000 வந்து பே பண்ணியிருப்போம். 25,658 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும் டோட்டலாக. இந்த 1,658 ரூபாய் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து நம்ம கொடுத்த டேட் அன்னைக்கு நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நாமினி யாரையாவது வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட்லேயே நாமினி இருந்தது அப்படின்னா இதிலே வந்து எக்ஸிஸ்டிங் நாமினி வந்து காட்டும். நாமினி இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ நாமினின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு யாரை நாமினியாக போடணுமோ அவங்க டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நாமினி கொடுக்குறத கொடுத்துருங்க. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதோட ஃபுல் வியூ வந்து காட்டும். ஸோ ஃபுல்லாக வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணோமோ அது எல்லாத்தையும் வந்து காட்டும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண டேட்டு 27 மே 2026. ஸோ மந்த்லி வந்து பே பண்ணணும். 10th எல்லா மாதமும் 10th டேட் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து டெபிட் ஆகும், ஆட்டோ டெபிட்டு. ஸோ 2 இயர்ஸ் அப்படிங்கிறது டியூரேஷன். ஸோ 24 மந்த்ஸ் வந்து நான் வந்து பே பண்ணணும். ஸோ இதோட மெச்சூரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 மேலேருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு 2028 மேலே வந்து கம்ப்ளீட் ஆகி அதே டேட்டில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.4% வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதம் வந்து நமக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டெபிட் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அதில் கரெக்டாக இருக்கா, லாஸ்ட் 4 டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓனர்ஷிப்பில் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம கொடுத்தது தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அட் மெச்சூரிட்டி டைமில் கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 25,658 ரூபாய் கிரெடிட் டு அக்கௌண்ட். ஸோ அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சாலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இதில் தான் நீங்கள் டீட்டெயில்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னா கூட எடிட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கீழே நாமினி டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா வந்து முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டி வந்து கிரியேட் ஆகிடுச்சு.
ஸோ இதில் பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸும் போட்டு நம்ம ஆர்டியோட அக்கௌண்ட் நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ இது கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜும் வந்து வந்துடும். நார்மல் மெசேஜும் வரும், ப்ளஸ் வந்து மெயிலையும் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதுலேயும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம். இதில் எனக்கு மேலே மெயில் வந்து உடனே வந்துருச்சு, யோனோ எஸ்பிஐலேருந்து இப்படி வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரியேட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ முன்னே நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜில் டெபாசிட் அப்படிங்கிறதுல போனோம்ல, அதில் போய்ட்டு நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த 1000 rupees அப்படிங்கிறது வந்து காட்டும். ஸோ அந்த நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தோமோ அது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட் 23ன்னு காட்டுது. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இன்னும் 23,000 வந்து பே பண்ணணும். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் எப்படி இந்த ஆர்டியை இப்போ இன்கேஸ் க்ளோஸ் பண்ணணும், எனக்கு அர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா கீழே பாருங்கள் க்ளோஸ் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது திருப்பி வந்து கேட்கும், நீங்கள் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறீங்களா, உங்கள்கிட்ட 1000 ரூபாய் வந்து நம்ம போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டு க்ளோசர் அமௌண்ட்டில் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கேட்குது. எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து போடணும் அப்படின்னும் கேட்குது. ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, வேணும்னா இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். திருப்பியும் வந்து கேட்குது கன்ஃபார்ம் க்ளோஷரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கன்ஃபார்ம் க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதில் கன்ஃபார்ம் க்ளோஷர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக்கிறேன். திருப்பி வந்து ரீசெக்குக்கு வந்து கேட்குது, திருப்பி க்ளோஸ் பண்ணணுமா இல்லை வந்து நீங்கள் ஓடி வந்து எகெயின்ஸ்ட் டெபாசிட் வந்து பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டினியூ க்ளோசர் அப்படிங்கிறத திருப்பி வந்து கொடுக்குறேன். 3 டைம் வந்து க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் எம்பின் போட்டும் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓடிபி போட்டும் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓடிபி வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ ஓடிபி அதுவாக வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அந்த 1000 ரூபாய் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஆர்டியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸி. ஜஸ்ட் உங்கள் இன்ஸ்டால்மெண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு செலக்ட் பண்ணணும், என்னைக்கு ஆட்டோ டெபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ மெச்சூரிட்டி என்னைக்கு வருது, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நாமினி கொடுக்கணுன்னா கொடுத்தீங்க அப்படின்னாவே க்ரியேட் ஆகிடும். இதுக்கு ஒரு 5 minutes கூட ஆகாது, ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆப்பில் ஒரு தடவை ஒரு 100 rupees போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எஃப்டி எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதிலே ஹோம் பேஜில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரலாம். ஸோ முன்னே ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணோம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் அதே பேஜ் தான் வந்து வரும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய வந்து எஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரெகுலரு, டேக்ஸ் சேவரு, க்ரீன் எஃப்டி, மல்டி ஆப்ஷனு, நான் கால்டு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நம்ம ரெகுலர் எஃப்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் எதுலேருந்து டெபிட் ஆகணும்னு நம்ம அக்கௌண்ட்டை வந்து காட்டும். ப்ளஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் எஃப்டியாக போடுறீங்கன்னு கேட்கும். ஸோ இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் வந்து எஃப்டியாக போட்டு காட்டுறேன். அதில் போட்ட மாதிரி என்ட்ரு அமௌண்ட்டில் 1000 ரூபாய் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஐயில் எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இதில் காட்டுது. ஸோ 7 நாள்லேருந்தே நம்மளால் எஃப்டி போட முடியும். ஸோ 7 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் 3.05%, 46லேருந்து 180 நாள் வரைக்கும் 4.90%, 181வது நாள்லேருந்து 210வது நாள் வரைக்கும் 5.65%, ஸ்டூட் 11லேருந்து 1 இயர் வரைக்கும் 5.9%, இந்த மாதிரி 1 இயர்லேருந்து 2 இயர், 2 இயர்லேருந்து 3 இயர், 3 இயர்லேருந்து 5 இயர், 5 இயர்லேருந்து 10 இயர், இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மிடில் இருக்குது பாருங்கள், அமிர்த் விருஸ்தி 444 அப்படிங்கிறதுனா 444 இந்த டேஸ்க்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 6.45% வந்து இதில் இன்ட்ரெஸ்ட், வேறு எதுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அந்த 444 அப்படிங்கிறதான் வந்து 1 இயர் 2 months 18 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.45% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பக்கத்தில் மெச்சூரிட்டி டேட் வந்து 14/8/2027 அப்படின்னு சொல்லி காட்டுது. கீழே இருக்க ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்த மாதிரியே வந்து 2 ஆப்ஷன் வந்து காட்டும். இன்ட்ரெஸ்ட் பே அவுட், இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி, அட் மெச்சூரிட்டி அப்படின்னு 5 ஆப்ஷன் வந்து இருக்குது. மந்த்லி அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். குவார்ட்டர்லி அப்படின்னா 3 months ஒன்ஸு, ஹாஃப் இயர்லி அப்படின்னா 6 months ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இயர்லி அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அட் மெச்சூரிட்டி அப்படின்னா
லாஸ்ட்டாக பிரின்சிபலோடு சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் அட் மெச்சூரிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். கீழே வந்து மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஆட்டோ ரினிவல், கிரெடிட் டு அக்கௌண்ட்டு, ரெனியூ பிரின்சிபல் அண்ட் ரீபே இன்ட்ரெஸ்ட் இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ரினிவல் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் இது ரெண்டும் சேர்த்து இன்னொரு எஃப்டியாக வந்து இது முடிஞ்சோனையும் அந்த 444 டேஸ் வந்து முடிஞ்சோனையும் வந்து இன்னொரு எஃப்டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிரெடிட் டு அக்கௌண்ட்டு. அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரெனியூ பிரின்சிபல் அண்ட் ரீபே இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும், பிரின்சிபல் மட்டும் வந்து திருப்பி எஃப்டியாக அந்த 1000 ரூபாய் மட்டும் திருப்பி எஃப்டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நான் கிரெடிட் டு அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த 444 டேஸ் வந்து முடிச்சோனையும் அந்த 1000 ரூபாயும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டு அதே மாதிரி நாமினி ஆர்டியில் கேட்ட மாதிரி நாமினி வந்து கேட்குது. ஸோ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஆட் லேட்டர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப்டிக்கெலாம் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் நாமினி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் ப்ரிவ்யூ வந்து காட்டுது. நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் வந்து காட்டுது. எஃப்டியோட டைப் வந்து ரெகுலர் எஃப்டி, என்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற டேட்டு, எவ்வளோ டியூரேஷன், என்ன மெச்சூரிட்டி டேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, பிரின்சிபல் என்ன, எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து டெபிட் ஆக போகுது, இது சிங்கிள் அக்கௌண்ட்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே எடிட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து போனோம் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி டீட்டெயில்ஸ்னு வந்து இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அட் மெச்சூரிட்டி வந்து கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் தான் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1089 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் கிரெடிட் டு அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். இதுலேயும் என்ன உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை தப்பாக இருந்தது அப்படின்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த அதே மாதிரி ஹோம் பேஜுக்கு போயிட்டு டெபாசிட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த 1000 ரூபா டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த அமௌண்ட் எவ்வளவோ அது அப்படியே வந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதை நான் போட்டு கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷனை வந்து இதில் நான் ஆர்டி வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டினோனோ அதே தான் வந்து எஃப்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க, ஒரு தடவை எஃப்டி ஆர்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக தான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளோ டைம் எடுக்குது. அப்படியே பண்ணால் லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான் வந்து ஆகும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஆர்டி எஃப்டிலாம் வந்து க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.